நம்ம இன்றைக்கி மைன்கிராஃப்ட் பார்ட் 3 தான் விளையாட போகிறோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா நெதருக்கு தான் போக போகிறோம். நான் நெதர் போர்ட்லேருந்து ஆஃப்லைன்லேயே கட்டி ஃபோர்ட்ரஸையும் பேஸ்டிங்கையும் கண்டுபிடிச்சிட்டேன். நம்மளுக்கு டைமண்ட் பிக்காக்ஸ் தான் இல்லை, போன பாட்டிலே தெரியும். நம்ம டைமண்ட் ஸ்வார்டு, செஸ்ட் பிளேட்டு, அதுக்கப்புறம் பேண்ட்ஸ், லெகின்ஸ் செஞ்சோம். அதுக்கப்புறம் டைமண்ட்ஸ் பத்தில் ஆஃப்லைனில் நான் செஞ்ச மைனிங் ஏரியா பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து நான் கொஞ்சம் டைமண்ட்ஸ் கண்டுபிடிச்சேன். கொஞ்சம் 6 or 7 தெரியல, டைமண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ நம்ம அதை வச்சுட்டு நம்ம பிக்காக் செஞ்சுக்கலாம். எவ்வளோ இருக்குன்னு தெரியல, முடிஞ்சால் செஸ்ட் ஹெல்மெட்டும் செஞ்சுக்கலாம். முதல்ல இப்போ நம்ம போய் பார்ப்போம், கொஞ்சம் இருக்கணும். ஏன்னா நான் அது ஆஃப்லைனில் விளையாடி ஒரு 2 daysக்கு முன்னாடி விளையாடினேன், அதனால தான். இப்போ நம்ம கிட்ட எவ்வளோ டைமண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். வில்லேஜர் வேணும், உள்ளே போய் கதவை திறந்துட்டான். இப்போ நம்ம மேலே போயிட்டு இங்கே எவ்வளோ இது நான் ஸ்டோரேஜ் ரூமாக மாற்றிட்டேன். இந்த 7 டைமண்ட்ஸ் இருக்குது, பரவாயில்ல. நான் இது எதுக்கு ஸ்டோரேஜ் ரூமாக மாற்றினா, இதான் நம்ம வில்லேஜுக்கு வந்தப்போ முதல் வீடு. இப்போ நான் இதை வந்து இந்த 7 டைமண்ட்ஸ் வச்சு ஒரு பிக்காக்ஸுக்கு 3னா ஹெல்மெட் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கு பார்ப்போம், எனக்கு எப்படி வரும்னு தெரியல. ஹெல்மெட்டுக்கு 5 வேணும், நம்மக்கிட்ட 1 குறையுது. ஆமாம், ஹெல்மெட் இப்போதைக்கு செய்ய முடியாது. இப்போதைக்கு நம்ம ஒரு பிக்காக்ஸ் தான் செய்யணும். ஒரு பிக்காக்ஸு, பூட்ஸ் செஞ்சுக்கலாமா? வேணாம், இப்போ நம்ம நெதருக்கு போகிறோம், அதனால வேண்டாம். நம்மக்கிட்ட கொஞ்சம் கோல்டு இருக்கான்னு பார்ப்போம். இல்லை, இப்போதைக்கு இந்த 4 டைமண்ட்ஸ் அப்போ உள்ள வச்சு நான் இன்னொரு டைமண்ட்ஸ் வார்டு செஞ்சேன், வேஸ்ட்டு. நான் தெரியாமல் கிடைக்கலையோன்னு நினச்சி டபுள் கிளிக் பண்ணிட்டேன், அதனால தான். பிளாக்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. நான் இப்போ நெதருக்கு போகிறதுனால கொஞ்சம் எடுத்துக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் பிளாக்ஸ் மட்டும் டர்ட் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு டர்ட் வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்போவே வந்து 1 minute இருங்க, வெயிட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இப்போ எதுவும் அதில் நெட் லேக் ஆகிடுச்சு, அதான் வெளியே போயிட்டு வந்தேன். இப்போ நம்ம நெதருக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த போலாம் எடுத்து வச்சுக்கிறேன். நெட் லேக்கில் இதெல்லாம் எப்படியே உள்ளே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நான் கீழே வந்து மைன் ஷாஃப்ட்டுக்கு போனப்போ எனக்கு இந்த ஸ்வாடு கிடச்சிது. மைன் ஷாஃப்ட்டுன்ற பாருங்க, மாப் ஸ்பானருக்கு போனப்போ இந்த ஸ்வாடு கிடச்சிது. டைமண்ட் இல்லை, பட் இது என்னென்னா அயன் ஸ்வாடு, ஷார்ப்னஸ் 3யும் நாக் பேக்கும் இருக்குது. இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஆரோஸ் செஞ்சேன், 33 வச்சுருக்கேன் ஆரோஸ். இந்த பண்டிலில் என்ன நம்மளுக்கு ஒன்றும் பாக்ஸ் வேணும். பண்டிலுக்குள்ளேயே பண்டில் வச்சுருக்கேன், அதுக்குள்ளே வச்சுருக்கா இல்லை. இப்போதைக்கு நான் சொன்ன மாரி கொஞ்சம் பிளாக்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிப்போம் இப்போ, ஏன்னா அது கொஞ்சம் நிறையாவே வேணும். இப்போ எவ்வளோ கொஞ்சம் நிறையாவே எடுத்துப்போம். ஒரு 64 ஆச்சு வேணும். இது நான் டைமண்ட்னால சீக்கிரமாக மைன் ஆகிடும், அப்போ நம்மளுக்கு சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம டக்குன்னு நான் இப்போ இதை மைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ கொஞ்சம் நிறைய டர்ட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம நெதருக்கு போகலாம். எப்படியும் ஃபஸ்ட்டு கேஸ் இருந்தால் இருக்கும், அதுக்காக கையில் சேஃப்டிக்காக போ வச்சுருக்கேன். இப்போ நம்ம போகலாம். முதல்ல நம்ம பிளேஸ் இருக்க இடத்துக்கு போகணும். அது கொஞ்சம் தூரம், ஆனால் வேணால் அதையும் கட் பண்ணி தான் போகணும். அது ரொம்பவே தூரம். நான் ஸ்பீடாக போக முடிஞ்சால் இந்த பக்கம் வழி போட்டு வச்சுருந்தேன். நான் வேணால் ஸ்பீடாக போக முடிஞ்சால் போய் காட்டுறேன். இப்போ நம்ம அங்கே போயிட்டு நான் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வேண்டாம் நான் வேண்டாம்னு நினைக்கிறேன். ஐயோ போச்சு, போயிடுவேன். இந்த நேரத்தில் கேஸ் மட்டும் அடிக்கக்கூடாது. இப்போ நம்ம போவோம். ஃபுட்டு இருக்கான்னு தெரியல, இருக்குது கொஞ்சம் ஃபுட்டு. இப்போ நம்ம கேஸ்ட் ஏதாச்சும் வரத்துக்கு முன்னாடி போகணும். அதுவும் கேஸ்ட் சவுண்டு கேட்டாலே இருக்கக்கூடாது, நம்ம டெத்து. நான் வேணால் நெதர் ஃபோர்ட்ரஸ்க்கு போயிட்டே காட்டுறேன். காய்ஸ், இப்போ தான் நான் ரெக்கார்டிங்கே பார்த்தா ஆஃபில் இருக்குது. நான் இந்த நடுவில் என்ன பண்ணுறேன்னு சொல்லிடுறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும்.
நான் அவ்வளோவா இது பண்ணல. பிளேஸ் கிடச்சிது. இது நான் போட்டிருக்கவே மாட்டேன்னு நினைக்கிறேன். பிளேஸ் அடிச்சது, ஏன்னா அவ்வளோ பிளேஸ் அடித்து 11 தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் நடுவில் என்ட்ருமேன் கொஞ்சம் நிறையா பேர் வந்தானுங்க. டப்புன்னு டெலிபோர்ட் ஆகி என்னை போட்டு சாவடிச்சானுங்க. அதனால தான் நான் டக்குன்னு வந்து பிளேஸ் ராடையும் இதையும் எடுத்துகிட்டு போதும்னு வந்துட்டேன். இப்போ நம்ம பேஸ்டினுக்கு தான் போக போகிறோம். நான் அங்கேயே நம்ம ஸ்பான் ஆன இடத்துல பக்கத்துலேயே பேஸ்டின் இருக்குது, ரொம்ப பக்கத்தில் தான். அதனால் இப்போ நம்ம பேஸ்டினுக்கு போயிட்டு அங்கேயே லூட் எடுத்துருவோம். நெதரைட் இருக்கணும்னு மட்டும் கொஞ்சம் வேண்டிக்கலாம், பிகாஸ் நெதரைட் வேணும். இப்போ நான் கேஸ்ட் சவுண்டு கேட்டேன்னு நினைக்கிறேன். இடம் இருக்கான், சாவடிச்சிடலான்னு பார்த்து 2 டிஸ்டன்ஸில் டீஸ்பான் ஆகிட்டான். பரவாயில்ல, நம்மளுக்கு நல்லது. இப்போ நம்ம சீக்கிரமாக போயிடலாம். இது இப்போ கிட்ட வந்துட்டோம். கீழே பார்த்து போனோம். நான் அவசரத்தில் கட்டினதுனால எதையோ போட்டு கட்டி வச்சுருக்கேன். ஒரு டிசைனே இல்லை. முதல்ல வரும்போது அதுதாங்க, அதில் நல்லா பொறிமாக கட்டினதுனால சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு. இது ஏதோ அவசரத்தில் கட்டினதுனால அப்படி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேஸ்டினுக்கு ஒரு விசிட்டை போட்டுடலாம். அது இப்போ நம்ம இந்த பக்கம் வந்தோன்னா மறுபடியும் மேலே பேஸ்டின் இருக்கும், அந்த சைடில் போனால் போதும். இப்போ நம்ம மேலே போயிட்டு பேஸ்டினுக்கு போயிடலாம். இதோ வந்துட்டோம். இப்போ பக்கத்தில் பேஸ்டின் இருக்குது. இப்போ இந்த பக்கம் போனால் அது வருது பாருங்கள், பேஸ்டின். இப்போ நம்ம அங்கே போனோம். அங்கேயும் நான் ஏற்கனவே வழி போட்டு வச்சிட்டேன். நான் பேஸ்டினுக்கு போகலான்னு ஐடியாவே இல்லை. கிட்டையே வந்ததுனால சரி பரவாயில்ல வீடியோக்காக போடலான்னு சொல்லிவிட்டு இதுவும் கிட்டே தான் இருந்தது, இதையும் போட்டேன். நான் ஒன்றும் லூட்டு தான் எதுவுமே பார்க்கல. நம்ம சீக்கிரமாக வீடியோ எடுத்து க்ளோஸ் பண்ணோம், ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுக்க மட்டும் வந்துட்டேன். இப்போதைக்கு என்ன நடக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. இப்போ என்ன கிடைக்கும், எடுத்த உடனே நெதரைட்டு போடு. இப்போ நம்ம அவ்வளோதான். இது என்னது நெதரைட் அப்படி இது நெதரைட்டுக்காக வேணும். இது பேன் ஆஃப் அத்ராபாட்ஸ். நம்ம ஃபிஷ்ஷிங் இன்னொரு ஆடு செய்யலை, அது நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன். இங்கே 3 பார்ட்டில் நெதரைட் எடுத்தோம் நான் தாங்க. இது மாதிரிலாம் யாருமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. வெறும் 3 பார்ட் தான் போட்டிருக்கேன், அதுக்குள்ளேயே நெதரைட் எடுத்துட்டேன். இப்போ நம்ம கீழே நெதரைட்டை போட்டேன். இன்னும் நம்மளை யாருமே அடிக்க வரல, என்ன வச்சு தெரியல. பிக்லின் ப்ரூட்லாம் இருப்பானே, இது பீஸ்ஃபுல்லில் இருக்கான்னு பார்க்குறேன். இது பீஸ்ஃபுல்லில் கூட இல்லைங்க, நார்மலாக தான் இருக்குது. அப்போயே யாரும் வரல. இப்போ நம்ம போய் செக் பண்ண நம்ம மேலே காண்டாய் வந்துட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது? வேண்டான்னு நினைக்கிறேன். நான் எடுத்து தேவையில்லாம வந்து என்னங்க இவ்வளோ கிடைக்குது. ஏஷியன் டிகிரி 1 கூட கிடைக்கல, ஆனால் நெதரைட் 7 கிடைச்சிடுச்சு. போடு. இப்போ நம்ம ஸ்மித்திங் இது கிடச்சிருக்கு. ஆர்மர் ட்ரிம்மு ஆரோ நிறையா இருக்குது, எடுத்துப்போம். நம்ம ஓவர் வேலை யூஸ் ஆகாது, பட் எதுக்காச்சும் யூஸ் ஆச்சுன்னா நம்ம சும்மா எடுத்துப்போம். இப்போ இது எடுத்து இங்கே வச்சுட்டு இப்போ நம்மளை யாருமே அடிக்கலையே, யாரையாச்சும் அடிச்சுட்டு போகணுமே. கீழே எவனாச்சும் இருக்கானா? கீழே இது இருக்கானுங்க. வாடா உன்னை சாவடிக்கிறேங்க. என்னங்க என்னங்க இது போரு ஒன்றுமே இல்லை. நம்மளை எவனோ ஃபாலோ பண்ணுறான்னு நினைக்கிறேன். போச்சு, ஸ்கெலிட்டன் பார்த்துட்டான். இப்போ நம்மளுக்கு கிடச்ச லூட்டே போதும். இப்போ நம்ம போகலாம், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம நெதரைட்டு போட்டு செஞ்சுருவோம். நான் ஃபஸ்ட்டே சும்மா ஸ்மித்திங் டேப்லெட் செஞ்சேன், அது எதுக்கு செஞ்சேன்னே தெரியாமல் இருக்குது. நம்ம இப்போ அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். கேஸ்ட்டு கன்ஃபார்மாக அடிப்பான். என்னங்க நம்ம அடிக்கிறதுக்குள்ளே மறைஞ்சு போயிடுறான், கடுப்பேற்றுறாங்க. நம்ம வந்ததுலேருந்து யார்கிட்டையுமே அடி வாங்கலை, நாம்ளே கீழே விழுந்தனால. ஆனால் நான் பிளேஸுக்கிட்டேயும் என்ட்ருமேன்கிட்டையும் எவ்வளோ அடி வாங்கினேன். அதில் தான் ரெக்கார்டிங் போயிடுச்சு, அதனால தான் ரெக்கார்டிங் ஆஃப் ஆகிடுச்சுன்னா உங்களை காமிச்சிருப்பேன். இப்போ திரும்பி அதை எடுக்க முடியாது, ஏன்னா இப்போ நடந்து இன்னும் அப்படியே நடக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால தான் இப்போ நைட் வேறு ஆயிருக்கு. நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம முதல்ல தூங்கிட்டு காலையில் நெதரைட் ஆர்மர் செஞ்சுருவோம். கீழே மான்ஸ்டர் என்னதுங்க, நம்மக்கிட்ட கிளாஸ் இருக்காங்க, ஏன்னா நம்ம உடச்சிட்டு கட்டிக்கலாம். இருக்குது. ஒரு மான்ஸ்டர் அடித்தா போதும், சேர்த்துருவோம். அவன் நம்ம தூங்குவான். இப்போ காலையில் நெதரைட் ஆர்மர் செஞ்சுட்டு இந்த பாட்டு நான் முடிச்சிருக்கேன். இப்போ வாங்க நம்மளுக்கு ஆர்மர் இது கிடச்சிது. இப்போ நம்ம முதல்ல நம்ம ஆர்மரில் எடுப்போம். எனக்கு சந்தோஷமாக இருக்குது.
நம்மக்கிட்ட இருக்கிறது நம்மக்கிட்ட கடைசியாக எவ்வளோ டைமண்ட் இருந்ததுன்னு தெரியலையே. 4 டைமண்ட் இருக்குது. இப்போ நம்ம நெதருக்கு போக வேண்டிய திரும்பி அவசியம் இல்லை. அதனால் நம்ம பூட்ஸையும் செஞ்சுப்போம். அதனால் இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, இது போடுறதுக்கு இடமே இல்லை, நிறையா சங்கு வேஸ்ட்டு மாதிரி பண்ணுது. இது நம்மளுக்கு இப்போ வேணும். இது இவ்வளோ வச்சுருக்கேன், இப்போ போதும். இப்போ பாருங்கள், நம்ம நெதரைட் ஆர்மர் செய்ய போகிறோம். இப்போ இதெல்லாம் எடுத்து வெளியே வச்சுப்போம். ஹெல்மெட் எதுக்கு கட்டணும்? நம்மக்கிட்ட தான் அதுக்கு தேவையான அளவு இல்லையே. இப்போ இதை உள்ளே போட்டுட்டு இப்போ நம்ம இந்த டைமண்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இப்போ பூட்ஸு செஞ்சுட்டு நான் ஆனால் அடுத்த பார்ட்டில் ஃபுல் நெதரைட்டோட உங்கள்கிட்ட காட்டுவேன். இப்போ நம்ம ஆர்மரெல்லாம் போட்டு எங்கெங்க செஸ்ட் பிளேட்டை காணும்? செஸ்ட் பிளேட் உள்ளே எப்படி போச்சு? பரவாயில்ல. இப்போ நம்ம இந்த பூட்ஸையும் எடுத்துட்டு இப்போ நம்ம செய்ய போகிறோம். இது நெதரைட்டிங் நம்மளுக்கு ஏஷியன் டிபரி தான் கிடைக்கல, தான் வருத்தமாக இருக்குது. அப்படி இருந்தால் தான் ஏதோ நெதரைட் ஆர்மர் போடு. இதெல்லாம் போட்டு அப்கிரேட் தான் பண்ண போகிறேன். இன்னும் 2 நெதரைட் இருக்குது. நம்ம ஹெல்மெட்டுக்கு ஒன்று வச்சுக்கலாம். மிச்சது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஹெல்மெட்டுக்கு ஒன்று 300 டைமண்ட்ஸ் வாட்டுக்கு வேஸ்ட் பண்ணலாமா, இல்லை நம்ம நெதரைட் கிடச்ச அடையாளமாக வச்சுக்கலாம். பரவாயில்ல. இப்போ நம்மளுக்கான ஒரு நெதரைட்டை மட்டும் இப்போ தனித்தனியாக வச்சுப்போம், அப்போ எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் காய்ஸ், அவ்வளோதான். நம்ம ஃபுல்லு கியர்டு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது நெதரைட் ஸ்வாடு. இப்போ பாருங்கள், வெயிட் பண்ணு காய்ஸ். இந்த வீடியோ இப்போ நான் ஃபுல்லாக நெதரைட் போட்டேன். இப்போ இந்த வீடியோ இதோட முடியுது. அது வரைக்கும் பாய் ஃப்ரம் லைட் ஸ்பீட் கேமிங்.